பெருமதிப்புக்குரிய திரு வானவராயர் அவர்கள் இந்த கடையை திறந்து வைத்தது என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் வர வேண்டும் என்று நான் விரும்பி நண்பர் நடராஜன் அவர்களிடம் சொல்லி அவரை வரவழைத்தோம். அவருடைய வருகை எங்களுக்கு ஒரு வாழ்த்தாகவும் கௌரவமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த கடை பெருகுவதற்கு அது ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உலகம் முழுக்க இரண்டு விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் செல்லும் போது நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்று, அமெரிக்காவில் அல்லது பிரிட்டனில் இருந்த பிரம்மாண்டமான புத்தக கடைகள், அதாவது ஏறத்தாழ 1/2 கிலோமீட்டர் நீளம் உள்ள புத்தக கடைகள்லாம் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்றிருக்கிறேன். அந்த புத்தக கடைகள் எல்லாம் தொடர்ந்து சிறிதாகிக் கொண்டே வருகின்றன அல்லது நின்று விடுகின்றன. ஆனால் அதே இடத்திலே சிறிய அழகான புத்தக கடைகள் பெருகிக் கொண்டது. புத்தகம் ஒரு பெரிய வணிகப் பொருளாக இல்லாமல் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இலக்கிய வாசிப்பு, அது சார்ந்த விவாதம், அது சார்ந்த தொடர் சந்திப்பு நடக்கக்கூடிய ஒரு இடமாக புத்தகம் கடைகள் மாற்றப்படுவது நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ என்கிற நூல் அமெரிக்காவிலே வெளிவந்தது. அதை ஒட்டி கலிபோர்னியாவிலிருந்து நியூயார்க் வரைக்கும் குறுக்காக அமெரிக்காவை கடந்து தொடர்ந்து பல இடங்களிலே அந்த புத்தகத்தை பற்றி உரையாற்றினேன். அந்த புத்தகத்தை ப்ரமோஷன் செய்தேன். எல்லாமே புத்தக கடைகள். 5 இடங்கள் மட்டும்தான் கல்லூரி, மற்ற எல்லாமே புத்தக கடைகள். புத்தக கடைகள் ஒரு சின்ன இலக்கிய நிகழ்ச்சிக்கு இடம் ஒதுக்குவது என்பது கடந்த 15 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு இயக்கமாக ஆகி வருகிறது. சென்னையிலே அப்படி ஒரு நல்ல புத்தக கடை இன்னமும் கிடையாது. அப்படி ஒவ்வொரு நாளும் புத்தக நிகழ்ச்சி நடக்கிறதும் கிடையாது. ஒரு விதிவிலக்கு என்று சொல்ல வேண்டாம், டிஸ்கவரி புக் பேலஸ் சொல்லலாம். அங்கே ஒரு புத்தக கடை இருக்கிறது, ஒரு புத்தக சார்ந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை அந்த புத்தக கடையை ஒருங்கிணைக்க வேண்டும். இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிளாசம்ஸ் மாதிரியான ஒரு புத்தக கடையில் ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ என்கிற புத்தகம் ஒரு வார இறுதியில் கையெழுத்திடப்படுகிறது என்ற அறிவிப்பு வருவதில் உள்ள லாபம் என்னவென்றால், ஒரு 60 பேர் அல்லது 50 பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு சிறிய நிகழ்ச்சி, அவ்வளோதான் இடமும் இருக்கும். ஆனால் அவங்களுடைய மின்னஞ்சல் பட்டியல் ஏறத்தாழ 6000-7000 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய யூடியூப் பக்கங்களை, அவங்களுடைய முகநூல் பக்கத்தை, வாட்ஸ்அப் பக்கத்தை பின்தொடர்பவர்கள் 10,000-20,000 பேர் இருப்பாங்க. அத்தனை பேரிடமும் அந்த புத்தகம் சென்று சேரும். ஸோ அப்படி ஒரு சிறிய ஒரு அமைப்பு, ஒரு நியூக்ளியர் புக் ஷாப் ஒன்று இங்கே தொடங்கலாம் என்ற எண்ணம் எனக்கு வரவில்லை, மீனாம்பிகைக்கும் செந்திலுக்கும் வந்தது. அதன் அடிப்படையில் இந்த சிறிய புத்தக கடை தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு விஷ்ணுபுரத்தின் பதிப்பகத்தின் நூல்கள் தான் இங்கே பெரும்பாலும் இருக்கின்றன. ஆனால் எதிர்காலத்தில் ஆங்கில நூல்கள் அதிகமாக இங்கே விற்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஆங்கில நூல்களை விற்கக்கூடிய புத்தக கடைகள் தமிழகத்திலே மிக குறைவு. என்னுடைய புத்தகங்களை விற்று கொண்டிருக்கக்கூடிய, பதிப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெகர்நாட் பதிப்பகத்தின் உரிமையாளர் என்று சொன்னார், இந்தியாவிலே அதிக ஆங்கில புத்தகங்கள் விற்கக்கூடிய 20 நகரங்களின் பட்டியலிலே தமிழகத்தின் ஒரு நகரமும் கிடையாது. அதில் கேங்டாக் இருக்கு, சிக்கிமின் கேங்டாக் இருக்கு, ஆனால் சென்னை கிடையாது. 50 நகரங்களின் பட்டியலில் கூட சென்னை கிடையாது. ஏனென்றால் சென்னையில ஒரு நல்ல ஆங்கில புத்தக கடையே கிடையாது. சென்னையில் புத்தகம் வாங்கி படிப்பவர்களும் மிக மிக குறைவாக தான் இருக்கிறார். தமிழகத்துடைய வாசிப்பு தளமும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் பெங்களூர்ல பிரிகேட் ரோடு ஒரு சாலையிலே 9 ஆங்கில புத்தக கடைகள் இருக்கு. எல்லாமே தொடர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே ஆட்ட கலாட்டா என்கிற புத்தக கடையிலே ஒவ்வொரு மாதம் நமது நண்பர்கள் ஒரு சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை ஒரு தொடக்கமாக, ஒரு முயற்சியாக எடுத்துக்கொள்ளும். கூடுமான வரைக்கும் புத்தகங்களை கொண்டு சென்று சேர்க்க முயலும். ஒரு ஆங்கிலத்திலே புத்தகம் எழுதிய ஒரு எழுத்தாளர், இப்போ நான் எழுதியிருக்கிறேன் என்றால், நான் பெங்களூரிலும் டெல்லியிலும் கேங்டாக்கிலும் இன்னும் பல ஊர்களுக்கு சென்று புத்தக கடைகளிலே கையெழுத்திட்டேன். இதே போன்று ஒரு பெங்காலி ஒரு டெல்லியை சேர்ந்த ஒரு புத்தகம் எழுதினார், அவரை ஒரு நாள் வரவழைத்து இங்கே கையெழுத்து போட வைப்பதற்கு நம்மால் முடிய வேண்டும். அப்படி ஒரு இடம் இருந்தால்தான் நமக்கு ஒரு கௌரவம்.
நமக்கு ஒரு சிறு அடையாளமாக உருவாகும். எவரும் அதை செய்யலை என்றால் நாம் செய்வோம் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டது. ஆகவே இங்கே இந்தியாவில் உள்ள முக்கியமான பதிப்பகங்களில் முக்கியமான புத்தகங்கள் கொண்டு வந்து விற்கப்படும். இப்போது மீனாம்பிகை ஜெகர்நாட்டின் நிறைய புத்தகங்களை தொடர்ந்து விற்று கொண்டிருக்கிறார். இங்கே அந்த புத்தகங்களை வாங்கும்போது அவற்றுக்கு ஒரு விற்பனை இருப்பதும் தெரிய வருகிறது உண்மையில். ஆகவே தொடர்ந்து நல்ல புத்தகங்கள் இங்கே விற்கப்படலாம். ஆங்கில பதிப்புலகத்தில் ஏறத்தாழ 90% புத்தகங்களும் பயனூறு புத்தகங்கள் சொல்லக்கூடிய யூட்டிலிட்டி புத்தகங்கள், அதாவது வெவ்வேறு தகவல்கள் அடங்கிய நூல்கள் தான் அதிக விற்பனையாகின்றன. வெறும் 10% புத்தகங்கள் தான் காத்திரமான கட்டுரை நூல்கள், ஆய்வு நூல்கள், இலக்கிய நூல்கள். நாம் இங்கே அது தரமான புத்தகங்களை மட்டும் விற்கக்கூடிய ஒரு கடையாக இதை மாற்றுவோம். இதற்கு குறைவான வாசகர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஊடக வல்லமை வழியாக, நம்முடைய தொடர் உரையாடல் வழியாக அதை அவர்களை கொண்டு போய் சேர்ப்போம். நமக்கு ஒரு சின்ன வட்டத்தை உருவாக்கும். உலகம் முழுக்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் புத்தக கடைகள், அதாவது சின்ன புத்தக கடைகள் தான் இன்றைக்கு பிரபலமாக இருக்கின்றன. உண்மையிலே இன்னும் ஓராண்டுக்குள் லண்டனிலே அப்படி ஒரு புத்தக கடை இதே போன்ற ஒரு இடத்தை உருவாக்கும் கனவுல இருக்கிற இடம் வாங்கிவிட்டோம். இடம் இப்போதே கையில் இருக்கிறது. திரு பதிப்பகம் உண்மையில வாங்கியிருக்கோம். அது நாங்கள் திருப்பதிப்பகம் சார்பிலே வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பதிப்பகம் சார்பிலே அங்கே இதே போன்ற ஒரு சிறிய இடம், சிறிய இடம் இன்னும் கொஞ்சம் பெரிய இடம், அது அங்கும் இதுபோல் நிகழ்ச்சி நடத்த வேண்டிய எண்ணத்தில் இருக்கிறோம். அங்கே தென்னிந்தியாவை சார்ந்த எல்லா புத்தகங்களும் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷாப் ஃபார் சவுத் இந்தியன் புக்ஸ் என்று மாற்ற வேண்டுங்கிற கனவு தான் எங்களுக்கு இருக்கிறது. அதாவது ஒரு 10 ஆண்டுகளே ஒரு பிரிட்டனில் இருக்கக்கூடிய எவருக்குமே தென்னிந்திய புத்தகம் ஒன்றை தேட வேண்டும் என்றால் இங்கே வரலாம் என்று தோன்ற வேண்டும். அப்படி இப்போ இதே போன்று பக்கத்திலேயே என்விரான்மெண்டல் புக்ஸ் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு புத்தக கடை, தொடர்ந்து அந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு புத்தக கடை இருக்கிறது. இப்படிப்பட்ட புத்தக கடைகளுக்கு தான் எதிர்காலம் இருக்கிறது. அப்படிப்பட்ட புத்தக கடைகள் ஒரு பெரு வணிகமாக நிகழாது, ஆனால் ஒரு சிறு அறிவியக்கமாக நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கனவுடன் தான் இதை ஆரம்பித்திருக்கிறோம். இது வெல்ல வேண்டும். வெல்வது என்பது ஒரு பண்பாட்டு நடவடிக்கையின் வெற்றி. உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.